இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து முட்டை குழம்பு தான் செய்ய போகிறேன். அந்த அண்டை வந்து ஒலை ஊற்றி போட்டுட்டேன். இந்த அண்டை வந்து முட்டையை அடுப்பில் போட்டாச்சு. அது வெந்துக்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம காய்கறிலாம் கட் பண்ணிடலாம். இதான் என்னோடய காய்கறி ஸ்டாண்டு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து வானல் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி அது எண்ணெய் காஞ்சதும் அப்புறம் சோம்பு பட்டைலாம் போட்டு பொரிய விட்டு வெங்காயம் கொட்டி நல்லா வதங்க விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை கொட்டி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு இந்தாண்டை வெந்துருச்சு, அதையும் வடித்து விட்டாச்சு. முட்டை வெந்துருச்சு, அதை உரித்து ஓரமாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், முட்டை மசாலா, குழம்பு மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி குழம்பு சுண்டி வர நேரத்தில் முட்டையை போட்டாச்சு. அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பசங்களுக்கு தட்டில் போட்டு கொடுத்துட்டு டிஃபன் பாக்ஸு கட்டி அவங்கள ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு வீட்டில் இருந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. பாத்திரம்லாம் கழுவியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாவல் பழம் வாங்கிட்டு வந்தேன், அது இருந்தது. அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட போயாச்சு. மீண்டும் நாளை சந்திப்போம்.